delivering smiles all around the professional careers. Reach us to reach them. திமுக காங்கிரஸ் உறவு தொடருமா? இன்னைக்கு திமுகவில் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு பங்கு கொடுப்பீங்களான்னு சிலர் கேட்டு பிரச்சனை கிளப்புறாங்க. கேட்டு பிரச்சனைங்கிற சொல்கிறீங்க, நீங்கள் கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கட்சியாக கூப்பிட்டார், யார் வேணாலும் வரலாம். விஜய் ஆமாம், எங்களோட வந்து நீங்கள் கூட்டணி வச்சுங்க, உங்களுக்கு மந்திரி பதவி தரேன், அதிகாரத்தில் நாம் பங்கு கொள்வோம் அப்படின்லாம் கூட்டு பார்த்தார். ஒருத்தரும் போகலையே. திமுகவோடு சேர்ந்து இருக்கிற காரணத்தினால்தான் காங்கிரஸுக்கு மரியாதைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அந்நியப்பட்டு விடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. காங்கிரஸ் அவமானப்படுத்தல, அந்நியப்பட்டு விடுவார்கள். இல்லை, நீங்கள் காங்கிரஸுக்கு திமுக தான் கதின்னு சொல்கிறீங்க. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. திமுக காங்கிரஸ் கூட்டணி அமையுமா முறியுமா, இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைபாண்டியன். வணக்கம். திமுக காங்கிரஸ் உறவு தொடருமா? இந்த ஒரு கேள்வியே எனக்கு நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்கவே இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் சில பேரை கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்களான்னா ஏற்படுத்துவாங்க. காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து 1885 ஆரம்பித்து இன்றைக்கு வரையில் 140 வருஷத்தில் அதில் 140 ஃபேக்ஷன்ஸ் உண்டாகிருக்கு. அதெல்லாம் உண்மை, நான் அதையே மறைக்கல. இன்றைக்கி திமுகவில் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு பங்கு கொடுப்பீங்களான்னு சிலர் கேட்டு பிரச்சனை கிளப்புறாங்க. பிரச்சனைங்கிற சொல்கிறீங்க, நீங்கள் கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை. உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது இல்லை, முதல்ல கூட்டணியில் பங்குங்கிறத பிரச்சனைங்கிறது முதலமைச்சர் சொன்ன வார்த்தை. இது வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, மக்கள் பணியில் பங்கு கேட்பது பிரச்சனையா அப்படின்னு மாணிக்கம் கேட்குறாரு. நீங்களும் ஒரு பிரச்சனை இல்லை. நான் மாணிக்கம் தாகூர் கேட்டதுக்கு தான் பதில் சொல்கிறேன். மாணிக்கம் தாகூரோட பொசிஷன் என்ன? அவர் என்ன தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா? சொல்லக்கூடாது அவர். அதான் நான் சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் முடிவு எடுக்கிற அன்னைக்கு வந்து செல்வ பிறந்தகை சொல்லியிருக்கிறார். அதை முதல்வரும் ராகுல் காந்தியும் கார்கேவும் பேசி முடிவெடுப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் காங்கிரஸ் கூட்டணி அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஏற்கனவே புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார், ஒரு நடிகர். விஜய் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? நடிகர் விஜய்னே சொல்கிறேன். இதில் எனக்கு என்ன, நடிகர் விஜய் தான். புதுசாக ஒருத்தர் சொல்கிறீங்களே ஏன்? இல்லை, நான் அவளை இப்போ முக்கியத்துவம் கொடுக்க விரும்பல. முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அது தேவையில்லாது. அரசியல் தேவையில்லாது. அவர் முக்கிய பாஜகவோட்ட சரணாகதி அடைந்த ஒரு நடிகரை பற்றி நான் என்னுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் வந்து அத்தைக்கு மீசை முளைச்சாதான் சித்தப்பா ஆக முடியும். அதான் அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், நம்ம அப்போ எல்லாம் சொல்லுவோம். இப்போ என்னன்னா, அவர் வந்து ஒவ்வொரு கட்சியாக கூப்பிட்டார், யார் வேணாலும் வரலாம். விஜய் ஆமாம், எங்களோட வந்து நீங்கள் கூட்டணி வச்சுங்க, உங்களுக்கு மந்திரி பதவி தரேன், அதிகாரத்தில் நாம் பங்கு கொள்வோம் அப்படின்லாம் கூப்பிட்டு பார்த்தார். ஒருத்தரும் போகலையே. காங்கிரஸில் ஒருத்தர் பேசி கூட பார்த்தாரு, இருந்தாலும் காங்கிரஸ் போகலையே. இப்போ ராகுல் காந்தியோட போய் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி தெளிவாக சொல்லிட்டார், இது இப்போ பேசுகிற பேச்சில்னு. இன்றைக்கி காலையில் வீரபாண்டியன், திரு பே சண்முகம், இவங்க 2 பேரோட பேட்டி கேட்டிங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும். அதாவது இடதுசாரிகள் எப்பொழுதும் ஆட்சியில் பங்கு கேட்கல. ஒரு ஆட்சி அதிகாரம் வந்த பொழுது கூட நாங்கள் பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க மாட்டோம் என்று தடுத்தவர்கள், விரும்பவில்லை என்று சொன்னவர்கள். இன்றைக்கி சண்முகம் தெளிவாக சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து அதிகமாக சீட்டு கேட்கலாம். அது எதுக்காகனா சாதாரண மக்களுக்காக குரல் கொடுக்கத்தான், ஆட்சியில் அதிகாரத்துக்காக இல்லை. அதே நேரத்தில் நாங்கள் சீட்டு குறைவாக கிடைக்கிற காரணத்தினால் நாங்கள் வெளியேறி போகிறோங்கிற பேச்சுக்கு இடமில்லை. அதே மாதிரி அதே வார்த்தைகளை வீரபாண்டியன், சிபிஐயோட பொதுச் செயலாளரும் பேசியிருக்கிறார், மாநில செயலாளர் பேசியிருக்கிறார். இப்போ ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. அப்போ காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்டவர்கள் திமுகவோட சேர்ந்து இருப்பதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், பாஜகவை எதிர்க்க வேண்டும். பாஜக பயம் இல்லை, தேசத்துக்கான ஆபத்துன்னு நினைக்கிறோம். தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ அல்லது சிபிஐக்கோ சிபிஎம்க்கோ எந்த பயமும் இல்லை. முந்தானத்து பார்த்தீங்கன்னா, அசாம் முதல்வர் அவர் வந்து ஒரு துப்பாக்கியை எடுத்து வைத்துக்கொண்டு, என்ன பிஸ்வாஸ் துப்பாக்கியை எடுத்து வைத்துக்கொண்டு 2 முஸ்லீம்களை போல் காட்சிப்படுத்தி அதை வந்து அசாம் மாநில பாஜகவே அதை ஊடகங்களை வெளியிடுறாங்க. அப்போது ஒரு மக்கள் விரோத சக்தி, அந்த மக்கள் விரோத சக்தியை தடுப்பதற்காக இவர்களோடு சேர்ந்து நிற்பது, மக்களின் ஒற்றுமையை காப்பது என்பது அடிப்படை காரணமாக இருக்கிற காரணத்தினால் ஒரு கொள்கை கூட்டணியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாஜக பயம் காட்டி காங்கிரஸ் இடதுசாரிகளை திமுக வச்சுக்குதுன்னு சொல்றீங்க. பாஜக பயம் காட்டி இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். பாஜகவே நான் சாதாரணமாக பேசலை.
அது வந்து இந்த தேச மக்களின் விரோத சக்தி. இந்து பெரும்பான்மை இந்து மக்களுக்கும் எதிரான சக்தி, முஸ்லிம்களுக்கு எதிரான சக்தி, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சக்தி, தலித்துகளுக்கு எதிரான சக்தி. அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்துவிடக் கூடாது என்ற காரணத்தினால் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதை நாம் எதிர்பார்த்தது போல இன்று அனைத்து நிறுவனங்களும் கைப்பற்றிவிட்டு இன்னைக்கு மக்களிடம் பொய் சொல்லிக் கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அதிமுகவை திமுக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க பேர் சொல்ல விரும்பாத தாவேகாவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, மறுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பாஜக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, பாஜக வந்து கொடுக்கின்ற பாஜகவினுடைய மறைமுக ஆட்சி நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது எப்படி ஆமா, அதிமுக ஆட்சி வந்தால் பாஜகவுக்கு மறைமுக ஆதரவு கொடுக்கிற ஒரு கட்சி கிட்டத்தட்ட டெல்லியில இருந்து தமிழ்நாட்டை ஆளுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதனால்தான். அதிமுக தான் பலமான கட்சி. அதிமுக பலமான கட்சி. போன தேர்தல் என்னாச்சு? எத்தனை % ஓட்டு வாங்கினீங்க? 20% தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. மீதி வந்து 12. இப்போ இந்தியா டுடே கருத்து கணிப்பில் கூட உங்களுக்கு 33% தான் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க, சேர்ந்திருந்தால் கூட. அதனால வந்து பாஜக மீது எனக்கு பயமோ எங்களை சார்ந்திருக்கிற இயக்கத்துக்கு பயமோ இல்லை, இந்த தேசத்துக்கு ஒரு அச்சுறுத்தல். சொல்லி கிட்டத்தட்ட 12 வருஷம் தொடர்ந்து மத்தியில் ஆட்சியில் அமர்த்தி இருக்கீங்க. மக்கள் அப்படிதான், மக்கள் மனசு தான் மாற்றணும். இது நீங்கள் எப்படி நான் சொல்லணும்னா, அது ஏற்கனவே நான் பேசியிருக்கனால அதை நான் சொல்ல விரும்பல. ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயம், நீங்கள் கேட்ட கேள்விக்காக போய் இப்படி தான் சொல்லணும். அதாவது யுனைடெட் நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் இருந்தப்போ சோனியா காந்தி வீட்டில் இருந்து வெளியில் வந்து ஹரிகிஷன் சூர்ஜித் என்ற சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி வெளியே வருகிறார். பத்திரிகையாளர்களாக அவரை சந்தித்து கிண்டல் அடிக்கிறாங்க ஊடகத்துறையினர். என்ன சூரிய இந்த வயசில் இப்படி கஷ்டப்பட்டுட்டு ஓடிட்டு ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. பதில் சொல்லாமல் போகிறாரு. உடனே ஒருத்தர் கேட்குறாரு, ஃபார் ஏ சேஞ்ச் ஒய் டோன்ட் யூ அலோவ் த பிஜேபி டு ஃபார்ம் த கவர்மெண்ட்னாங்க. அதுக்கு அவர் நின்றுட்டார். உடனே அவர் கேட்ட கேள்வி அதுதான், ஃபார் ஏ சேஞ்ச் வில் யூ டேக் பாய்சன்னு கேட்டார். உணவுக்கு பதிலாக யாரும் விஷத்தை சாப்பிட மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நாட்டு மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜனநாயகத்தை பயன்படுத்தி பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டது. எல்லா கொடுமைகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, தமிழ்நாட்டை சொல்லுங்க. காங்கிரஸுக்கு திமுகவை விட்டால் வேறு வழி இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லை, இந்தியா கூட்டணி வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லை. காங்கிரஸுக்கு வேற என்ன பண்ண முடியும்? விஜயோட சேர்ந்தா இந்தியா கூட்டணி என்ன ஆகும்? இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிப்பவர்கள் யார்? காங்கிரஸ் தானே. இங்கே மட்டும் ஒரு கூட்டணியில் இருப்பாங்க, அங்கே வேற கூட்டணியில் இருப்பாங்களா? அது வந்து நடக்காத ஒரு. திமுக கொடுக்கின்ற இடங்களை காங்கிரஸ் வாங்கிக் கொள்ளும். வேற வழி இல்லை. வழி இல்லைன்னு சொல்றீங்க? வழி இல்லை. ஏன்னா பெரிய கட்சி வாங்கிய வாக்கு எவ்வளவு? நீங்கள் வாங்கிய வாக்கு எவ்வளவு? திமுக வாங்கிய வாக்கு எவ்வளவு? காங்கிரஸ் சொல்றீங்க? ஆமா, காங்கிரஸ் வாங்கிய வாக்கு எவ்வளவு? திமுக வாங்கிய எவ்வளவு? காங்கிரஸ் கிட்டத்தட்ட 8-7% தாங்க. போன பாராளுமன்ற தேர்தலில் கூட 7% தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அதிகமாக 33 இடம் ஜெயிச்ச இடத்துல கூட அப்போ கூட 8-10% தான் வாக்கு வாங்கியிருந்தார்கள். இன்னைக்கு திமுக தனியாகவே ஏற்கனவே 47% வாங்கியிருந்தாங்க. இப்போ இந்தியா டுடேயோட கணிப்புப்படி 45% வாங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ சேர்ந்திருந்தால் நல்லது காங்கிரஸுக்கும். இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாருங்கள் காங்கிரஸ் எங்கே இருக்குன்னு. ஒரு மிகப்பெரிய கட்சி, ஒரு மதச்சார்பற்ற கட்சி. நாம் போற்ற வேண்டிய மதச்சார்பற்ற ஒரு சக்தி இன்னைக்கு நாடு முழுவதும் சிதறுண்டு கிடக்கிறது. இங்கே வந்து அது திமுகவோட சேர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு ஓரளவு மரியாதை குறை கட்சியாக நடத்தப்படுகிறது. நீங்கள் மறுபடியும் சொல்லுங்க. திமுகவோடு சேர்ந்து இருக்கிற காரணத்தினால்தான் காங்கிரஸுக்கு மரியாதைன்னு சொல்றீங்க? ஆமாம். இல்லை என்று சொன்னால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அந்நியப்பட்டுவிடும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. காங்கிரஸ் அவமானப்படுத்தல, அந்நியப்பட்டு விடுவார்கள். இல்ல, நீங்க காங்கிரஸுக்கு திமுக தான் கதின்னு சொல்றீங்க. வேற வழி இல்ல. வேற யாரோட போய் நிக்க முடியும் உங்களால? இந்தியா அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை வைப்பீங்க, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி விட்டு விலகி நிற்பீங்களா? அப்போ ஒரு மிகப்பெரிய முரண்பாடு வருது இல்லை? அந்த முரண்பாட்டை நீக்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸுக்கு வேறு வழி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அதுவும் இடதுசாரிகள் இருக்கிற கூட்டணியோடு சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. கொடுக்கறது 25 இடத்த தான் வாங்கணும். அதை வந்து அவங்க நெகோசியேட் பண்ணிட்டோம், அவங்க பேசிக்கிட்டு. அந்த இடத்த பற்றியே நான் பேசல. அதான பிரச்சனையா இருக்கு. ஏங்க உங்கள் ஓட்டு எவ்வளவுங்க? நான் இப்போ சொல்கிறேங்க, 2006 திமுக 96 இடத்துல தாங்க ஜெயிச்சது. பிஎம்கே 18 இடத்துல ஜெயிச்சுங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 34 இடத்துல ஜெயிச்சு. அப்போ கூட அவங்க வாக்கு சதவீதம் எத்தனைங்க? 8-10% தானே. அதான் அதிகமாக நீங்கள் எப்போ கேட்டிருக்கணும்? 2006 கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் கலைஞர்கிட்ட கேட்டாங்க. கலைஞர்கிட்ட நேரடியாக யாரும் கேட்கல. இப்படி பத்திரிகையில் இப்போ மாணிக்கம் தாகூர் பேசுகிற மாதிரி, ஜோதிமணி பேசுகிற மாதிரி, அல்லது சிலர் பேசுகிற மாதிரி பேசினாங்க. அது கூப்பிட்டே அவர் சொல்லிட்டாரு. அன்றைக்கி இருந்த கட்சி தலைவரை கூப்பிட்டு, ஐயா நான் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் டெல்லியில் போய் யாருக்கு இடம் கொடுக்கணும் கேட்டு வந்து சொல்லுங்கன்னாங்க. இதுவரையில் சொல்லலை. இதுதான் காங்கிரஸோட நிலைமை. அதனால் செல்வ பெருந்தகை சொல்வதும்
காங்கிரசினுடைய உயர்மட்ட தலைவர் டெல்லியில் இருந்து ராகுல் காந்தியோ கார்கே சொல்லுவதும் தான் இறுதியாக இருக்க முடியுமே தவிர இவர்கள் பேசுவதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் பேசக்கூடாது. அது மட்டுமல்ல, இதை பயன்படுத்தி கொண்டு ஒற்றுமையாக இருக்கிற இந்தியா கூட்டணியை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உடைப்பதற்கு யாரும் முயற்சி செய்யக்கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? யாரு முயற்சி பண்றாங்க? அன்னைக்கு பத்திரிகையில திமுக காங்கிரஸ் கூட தானே இன்னைக்கு பல எதிர்க்கட்சிகள் இருந்து இதைத்தானே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அதிமுகவும் பாஜகவும் உடஞ்சு போயிடணும். உடஞ்சு போக சான்ஸே கிடையாது. காங்கிரஸ் திமுக உடைய சான்ஸே கிடையாது. காங்கிரஸ் சரி, திமுக காங்கிரஸ் ஒரு முக்கிய சக்தி தான். அவங்க ஏன் சமரசம் செய்து கொள்ள வேண்டும்? சமரசம் செய்து கொண்டால்தான் இங்கே வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கொஞ்ச நாளைக்கு இருக்க முடியும். இந்தியா முழுவதும் அந்த கட்சிக்கு இடமே இல்லாமல் போச்சு. பீகாரை பாருங்க, அங்கே என்ன ஆச்சுன்னு பாருங்க. அதாவது காங்கிரஸ் வந்து மேலே இருந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் இருந்த ஒரு கட்சி. இன்னைக்கு நிலைமை என்னாச்சு? காங்கிரஸ் இப்படி சில விஷமத்தனங்களில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் இன்னைக்கு வந்து அது இந்தியா கட்சியாக, அகில இந்திய கட்சியாக இல்லாமல் அதுவும் இன்னைக்கு ஒரு ரீஜனல் பார்ட்டிங்கிற நிலைக்கு போய்விட்டது. ஆனால் எங்கேயாவது உயிர் பெறணும், இந்த 25 சீட்டு வேண்டாம், ஒரு 40-45 சீட்டில் நிற்கணும், ஜெயிக்கணும், ஆட்சிக்கு பங்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது தவறா? நான் தவறு என்று சொல்லவில்லை. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். அந்த ஆசையை நான் தவறுலாம் சொல்லவே இல்லை. ஆனால் அது பேச்சுவார்த்தையின் மூலமாக திமுகவோடு உட்கார்ந்து பேசுகிற பொழுது 2 பேருக்கும் ஏற்படுற புரிதலின் அடிப்படையில் தான் முடிவு எடுக்கப்படும். அவங்க சொல்கிறாங்க 70 நாளாக காத்துட்டு இருக்கோம், திமுக பேச மாட்டேங்குதுன்னு. யார் இவங்க வந்து ஏன் இவ்வளோ அவசரப்படணும்? அதுவும் சண்முகம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். மிகப்பெரிய கட்சியாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் எப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று அவர் ஒரு கமிட்டி போட்ட பிறகு பேசலாம். இன்னும் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கிறது. நாங்கள் கமிட்டி போட்டுட்டோம், அதனால் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க என்று சொல்வதெல்லாம் ஒரு நாகரிகமான பேச்சு இல்லை என்று சொல்லி அவர் ரொம்ப அன்போடு கண்டிப்பு செய்திருக்கிறார் திரு சண்முகம். காங்கிரஸ் அநாகரிகமான கட்சிங்கிறீங்க? அநாகரிகம்னு நான் சொல்லலை. நீங்க சொன்னது அவர் முன்னாடியே சொல்றதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இன்னும் வந்து திமுக பேச்சுவார்த்தை குழுவை உருவாக்கல. திமுக வேண்டும் என்றே நாட்கடத்துகிறது, மறுக்க முடியுமா உங்களால? என்னது? திமுக வலிய வேண்டுமென்றே நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறது. ஒன்றும் அவசியமே இல்லைங்க. அதாவது திமுக நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றேன். திமுகவுக்கும் இவங்களை விட்டா வழி இல்லை, காங்கிரஸுக்கும் திமுக விட்டா வழி இல்லை. இல்லை, அதான் அதனாலதான் நீங்க ஒரு நளினமா பேச வேண்டிய பண்பு அவங்களுக்கு இருக்கணும்னு நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து விருதுநகர்ல இருந்து பேசுறாரு மாணிக்கம் தாகூர். விருதுநகர்ல பூத் ஏஜென்டோட மாநாட்டம் நடத்துறாரு. 1,40,000 பேர் கலந்து கொள்கிறார்கள். அப்படி எங்கேயாவது ஒரு காங்கிரஸ் ஒரு மாநாடு நடத்தி இப்படி எங்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது என்று காட்டியிருக்கா? இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நாகரிகமாக, இன்னும் சொல்ல போனால் பெருந்தன்மையோடு முதல்வர் அவர்கள் அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று இனம் காட்டினார், கை காட்டினார். அந்த பெருமையை நீங்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஆகலைங்கிறதுக்கு வேற விஷயங்க. ஆனால் இந்த நாட்டுக்கு சொன்னதை செய்து காட்டிருக்கார். தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எத்தனை தொகுதி கொடுத்துருக்குறோம்? 15 தொகுதி கிட்டத்தட்ட இருக்காங்கல்ல. வேற எங்கேயாவது நீங்க 25 நின்று 18 ஜெயிச்சாங்க. ஆமா இல்ல 20 இல்ல. சட்டப்பேரவை வேற. நான் சொல்றேன் நாடாளுமன்ற தொகுதியில 9 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது யாருடைய உதவியானால? திமுகவின் உதவினால தானே. காங்கிரஸ் உதவி செய்யறது இல்லையா திமுகவுக்கு? யார் உதவி தேவை? நான் 1% ஓட்டா இருந்தா கூட நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டோட முதல்வர் அவங்க அப்பாவோட ரொம்ப திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன விஷயத்தில் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை சேர்ந்து அழைத்து செல்வதில் மிகவும் ஜாக்கிரதையாக தந்தையை விட நன்றாக கையாண்டு கொண்டிருக்கிறார். அதனால் வந்து இந்த கட்சிக்கு அந்த கட்சின்னு இல்லை, பொதுவாக இந்த கூட்டணி தொடர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். அது திமுகவின் விருப்பமும் கூட. காங்கிரஸ் அதுதான் விரும்புகிறார்கள். இன்றைக்கி அவர் செல்வப்பிறந்தே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. யாரோ சொல்கிறாங்கலாம் கேட்க முடியாதுங்க. நான் சொன்னேனா? இல்லை. அகில இந்திய தலைமை சொன்னதா? இல்லை. அப்படி இருக்கிற பொழுது இந்த வதந்திகள் எல்லாம் எங்களுக்குள்ள வந்து சண்டை மூட்டியோட யாரும் முயற்சி செய்யாது. ஒரு வேளை இணக்கமா இருந்திருந்தா ராகுல் காந்தியை போய் கனிமொழி பார்த்த போதே ஒரு இண்டிகேஷன் கொடுத்து ஒரு முடிவு வந்திருக்குமே, ஒரு சுமூக முடிவு வந்திருக்குமே. ராகுல் காந்திக்கும் இந்த விருப்பம் இருக்கிறது, அதிக தொகுதிகள் வாங்க வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் இருக்குதானே. அது எல்லா கட்சியும் இருக்கிற ஆசை தாங்க. ஆனா முடியாதுங்கிறீங்க. அதுக்கு வந்து வாய்ப்பு என்பது குறைவு. திமுக இறங்கி வராதா? திமுக இறங்கி வருமா வராதா என்பது பேச்சுவார்த்தை மூலம் தரும். ஏன் திமுக இறங்கி வராது நான் ஃபீல் பண்றேன். நீங்களே வர வேண்டாங்கிறீங்க? இல்லை, வர வேண்டாம்னு நான் சொல்லலை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதச்சார்பின்மைக்காக நிற்கிற ஒரு திராவிட இயக்கம் திமுக. அது மட்டும் இல்லாமல் அது ஒன்று தான் அண்ணா திமுகவையும் பாஜகவும் எதிர்க்கிற சக்தி உள்ள ஒரு கட்சி. அதை நாம் கொஞ்சம் கூட அதை சிறுமைப்படுத்தி விடக்கூடாது என்பதை எச்சரிக்கைக்காக தான் இவ்வளவு நம்ம பேசுகிறோமே தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனால் காங்கிரஸ் போச்சுன்னா அதுக்கப்புறம் விசிகாவும் போயிடும், யாரும் போக மாட்டாங்க. அதை வந்து திருமாவளவன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாருங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் தலைவர்களே ரொம்ப பண்பட்டு பேசுகிற தலைவர்களில் ஒருவர் திருமாவளவன். நாங்கள் சீட்டுக்காக இல்லை,
கொள்கைக்காக நிற்கிறோம், அதுவும் சனாதனத்தை எதிர்த்து நிற்கிறோம். எங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறவர்களோடு இப்பொழுது நாங்கள் சேர்ந்து நிற்கிறோம். 4 சீட்டு 5 சீட்டு என்பதல்ல பிரச்சனைன்னு தெளிவாக சொல்லிவிட்டார். ஆனா பாஜக பாமக வந்தால் போய்விடுவோம் என்ற எண்ணத்தையும் சொல்லிவிட்டார். ஆமாம், ஜாதியவாத கட்சிகள் மதவாத கட்சிகளோடு சேர்ந்து இருக்க மாட்டேன் என்பது அவருடைய கொள்கை நிலைப்பாடு. அது வந்து அதில் தெளிவாக இருக்கிறார். ஆனா அதுக்கான சூழல் அமையுங்கிற மாதிரி தெரியுது. அந்த விசிகாவும் கிளம்பிடுமோங்கிற நிலைமை உருவாகும். அது மாதிரி சூழ்நிலை உருவாகும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒருவேளை உங்களுக்கு தோன்றலாம். அதில் வந்து முதல்வர் மிக ஜாக்கிரதையாக கையாண்டு கொண்டிருக்கிறார். ஆனா காங்கிரஸ் இறுதியில அடங்கிருங்கிறீங்க. யாரு? காங்கிரஸ் திமுகவுடைய திமுக கூட்டணியில் தான் தொடரும். அது இன்னைக்கு சொல்லணும்னா அது அவர் திமுகவோடு தொடர வேண்டும் என்பது இன்னைக்கு காலகட்டம் அவர்கள் மேலே வலியுறுத்தி கொண்டிருக்கிறது, வற்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிமையாக திரு துரைபாண்டியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.